Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா இப்போ ரம்ஜான் வரப்போகுது. ரம்ஜான் ஸ்பெஷலா பாய் வீட்டு கல்யாண நிலத்துல வைக்கிற அந்த பிர்னி பாயாசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீடியோ போறதுக்கு முன்னாடி என்னோட பிரணி பிருத்வி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிர்னி பாயசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 1/2 லிட்டர் வந்து தண்ணி கலக்காத பால் எடுத்திருக்கேன். தண்ணி கலக்காத பால் தான் இதுக்கு நமக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் கூடவே கொஞ்சமாக சர்க்கரை எடுத்திருக்கேன். அது கூடவே நான் வந்து ஒரு மணி நேரம் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சு எடுத்திருக்கேன். கூடவே கலருக்காக பாலில் 2-3 குங்குமப்பூவை ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்புறம் பாதாம், முந்திரி, திராட்சை, பாசிப்பருப்பு, நெய், அப்புறம் மில்கி மேட் க்ரீம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளவு தான் நமக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஊற வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஒரு கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ரவையை விட கொஞ்சம் கொரன்னு இருக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொரனே அரைச்சி எடுங்க. அப்போ தான் நமக்கு வேகும், பார்க்கவும் நமக்கு பாயசம் வந்து சூப்பராக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் நைஸாகவும் இருக்கும், கொஞ்சம் கொரன்னு இருக்கும். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் பாலை சேர்த்துட்டு நம்ம பாசிப்பருப்பையும் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது கொதிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் பாதாமையும் முந்திரியையும் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு போட்ட அந்த பால் வந்து நல்லா கொதி வந்துருச்சு. பாலும் அந்த அரிசி பாசிப்பருப்பு எல்லாம் நமக்கு நல்லா வெந்து குழஞ்சி வரணும். அப்பப்போ நல்லா கிண்டி விடுங்க, அடி பிடிக்காமல் நல்லா கிண்டி விடுங்க. இந்த பாய் வீட்டு கல்யாண வீட்டில் இந்த ரெசிபி இல்லாத கல்யாண வீடே இருக்காது. நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு இந்த பாயசத்தை குடிச்சா அப்படிதான் இருக்கும். கூடவே இப்போ நம்ம கலருக்காக நம்ம குங்குமப்பூ சேர்த்த பாலையும் அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி நல்லா கொதிக்க விடுங்க. அந்த அரிசி நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வேக விடுங்க. நமக்கு வந்து நம்ம போட்டிருக்கிற அந்த 1/2 லிட்டர் பாலுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த 1 கப் பச்சரிசி கரெக்டாக இருக்கும். தண்ணியாகவும் இருக்காது, ரொம்ப திக்காகவும் இருக்காது, கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் பாதாம் பருப்பையும் அது கூட சேர்த்துக்கோங்க. அது கூடவே நம்ம வந்து வாசத்துக்காக 3 ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து ஏலக்காய் தூள் இருந்துச்சுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து இதில் 3 ஏலக்காயை தான் தட்டி சேர்த்துக்க போகிறேன். சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அந்த பாலோட அரிசி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வருதோ அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஏலக்காயும் போட்டுட்டேன். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. இப்போ நம்ம எல்லாமே முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துட்டோம்னா திக்காக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் கலந்து விட்டுட்டுங்க. இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மில்கி மேட் க்ரீம் சேர்த்துக்கிறேன். அதை நான் கப்பில் போட்டு சேர்த்தேன்னா பாதி கப்லேயே ஒட்டிக்குது. அதுக்காக தான் நான் டைரெக்டாகவே அப்படியே ஊற்றிக்கிட்டேன். ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நமக்கு நல்ல ரிச்னஸாக இருக்கும், பார்க்கவே சூப்பராக இருக்கும். நமக்கு சேர்த்துருக்கிற எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். நம்ம இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கரண்டியை வச்சுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, திராட்சையும் சேர்த்துக்கோங்க. திராட்சை நல்லா உப்பி நல்லா பலூன் மாதிரி வர வரைக்கும் வறுத்து விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பாயசத்தில் கொட்டி நல்லா கிண்டி விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான பாய் வீட்டு பிர்னி பாயசம் ரெடி ஆயிடும். இது கூட நீங்கள் பால்கோவா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது கூட பால்கோவா சேர்த்தா இன்னும் ரிச்னஸ்ஸாக இருக்கும். அவ்வளவுதான், நமக்கு சூப்பரான பாய் வீட்டு பிர்னி ரெடி ஆகிட்டு. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேவ் பண்ணி உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அப்படியே என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். நம்ம கணவங்களுக்கு செய்கிற சாப்பாட்டை கஷ்டப்பட்டு செய்யாமல் இஷ்டப்பட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். ரசம் கூட அமிர்தமாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.